மேஷ ராசிக்கு மாலை 6 மணிக்கு பிறகு கிரக நிலவரம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகவே பகல் பொழுதிலே முக்கியமான விஷயங்களை எதையும் செய்ய வேண்டாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது அல்லது யாருக்காவது பணம் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாலை 6 மணிக்கு பிறகு வைத்துக் கொண்டால் நன்மை பயக்கும். மாலை நேரத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் இருக்குது. பகல் நேரத்திலே சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய பணிகளை தவிர்க்க வேண்டும். ரிஷப ராசிக்கு மாலை 6 மணி வரையிலே அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. மாலை 6 மணி 6 நிமிடத்திற்கு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகவே அதற்கு முன்னதாக உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். இந்நாளிலே தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்திகரமான ஒரு போக்கு நிலவும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எனினும் மாலை 6 மணிக்குள்ளாக உங்களுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அன்றாட கடமைகள், இறை வழிபாடு போன்றவற்றை மட்டும் செய்து வருவது நல்லது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். நாள் முழுவதுமே நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. இந்நாளின் மாலை நேரத்திலே நிகழ்கின்ற கிரக மாற்றமான சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்கிறது என்பதால் மிதுனத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்நாளின் முற்பகுதி பிற்பகுதி ஆகிய இரண்டுமே மிக அற்புதமாக இருக்கிறது. அதிக அளவிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். கனிமச் சுரங்கள் தொடர்பான குவாரி போன்ற துறைகளிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே அதிக நன்மைகள் நடைபெறும். சரக்கு போக்குவரத்து தொழிலிலே உள்ளவர்கள் அதிக அளவிலே நன்மை அடைவார்கள். மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். நாள் முழுவதும் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. வீடு, மனை, நிலம் தொடர்பான விஷயங்களிலே முன்னேற்றமான தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வீடு வாங்குவது அல்லது விற்பது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர்கின்ற ஒரு நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். இந்நாளிலே தொழிலிலே புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். திருப்பு முனையாக சில நன்மைகள் நடைபெறும். கட்டிடப் பணியிலே உள்ளவர்கள், சிவில் என்ஜினியரிங் லைனிலே இருப்பவர்கள், விவசாயத்துறையிலே இருப்பவர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்துறை சம்பந்தமான பணியிலே இருப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் உள்ள காரணத்தினால் தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. இந்நாளிலே உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்நாளிலே மகத்தான நன்மை அடைவீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நாள். மாலை 6 மணி 6 நிமிடம் வரையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறது.
மிகவும் வலுவான நிலையிலே 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. சுய தொழில் செய்பவர்கள் தமது தொழிலிலே மகத்தான வெற்றி பெறுவார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் அஷ்டமாதிபதி சந்திரன் மாலை 6:06 ராசிக்குள் வருகிறது. இந்நாள் முழுவதுமே நன்மைகள் நடைபெறும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் புதன் மறைவு பெற்றிருக்கிறது என்பதை தவிர பிற கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்துள்ளன. மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்பதற்கிணங்க உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி காண்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் வந்து சேருகின்ற வாய்ப்பு உள்ளது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ஆன்மீக விஷயத்திலே ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக ஓரளவு சுமாரான நன்மைகள் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கும் தொகைக்கு 75% கைக்கு வந்து சேரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்நாளிலே சற்று கடின உழைப்பு தேவைப்படும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு சுமாரான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடு மனை போன்றவற்றை பழையதை விற்றுவிட்டு புதியதை வாங்குகின்ற முயற்சியிலே இறங்கியுள்ளவர்களுக்கு அவை இப்பொழுது நடக்கும். வேலை மாற்றம் செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது இப்பொழுது நடக்கும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், அலுவலக மாற்றம், பணி மாற்றம் என சில மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கின்ற ஒரு நேரம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீனராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக மிக அற்புதமான சில நன்மைகள் எல்லாம் நடந்துவிடும். அந்த விதத்திலே இந்த நாள், குறிப்பிட்ட இந்த செவ்வாய்க்கிழமை அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் ஒரு நாளாக விளங்குகிறது. பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அதிக நன்மைகள் நடக்கும். ஆகவே இந்நாள் அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாட்களுள் ஒரு நாள்.